அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமாக அரிசி சேர்க்காமல் மில்லட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த தோசை எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு 1 கப்பும் ராகி 1 கப்பும் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா அலசிக்கங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம சேனலில் மற்ற மில்லட் ரெசிபீஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் உடனே ஊற்றிக்கலாம், அல்லது 2 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சு ஊற்றிக்கங்க. சிறுதானிய மாவு எதுவாக இருந்தாலும் அதிகமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணாதீங்க. சிறுதானிய தோசை நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இதை நம்ம அடிக்கடி வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மெல்லிசாவோ கனமாவோ எப்படி வேணாலும் இந்த தோசையை ஊற்றிக்கங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது திணை பச்சைப்பயிறு தோசை. சம அளவில் திணையும் பச்சை பயிரும் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு எடுத்திங்கன்னா நல்லா அலசிட்டு இதையும் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி கலந்து வச்சிடலாம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி 2 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சு ஊற்றிக்கங்க. இந்த 2 விதமான தோசையும் நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.